வெண்பாவை கடத்தியிருக்கிறாங்க. இந்த போலீஸ் இவ்வளோ நேரமா என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒரு குழந்தை இந்த ரவுடிங்க கிட்ட எவ்வளோ நேரம் தான் போராடுவாங்க. கார்ல இருந்து இறங்கி ஒரு தெருமுனையில இருந்து கோர்ட் வரைக்குமே ஓடி வந்திருக்கிறாங்க. வெண்பா ரொம்பவே புத்திசாலி பொண்ணு அப்படிங்கிறதால தான் இவ்வளோ தைரியமா இவங்க செயல்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ரோட்ல அவங்கள யாருமே பார்க்கலையா? ஒரு சிசிடிவி கேமரா இல்லையா? ரோட்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் அந்த குழந்தைய காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் நமக்குமே என்ன தோணுது. ஏன்னா நீங்களே பார்த்துருந்துப்பீங்க, அந்த 2 ரவுடிகளுமே வெண்பாவை துரத்திட்டே தான் வந்திருப்பாங்க. ஒரு 4 தெரு சுத்தி 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 வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே வெண்பாவை பார்த்தாங்களா அப்படின்னு சொன்னா சுத்தமா இல்ல. யாருமே பார்க்காத மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு வராங்க. இப்போ கோர்ட் வாசலுக்கே வெண்பா வந்துடுறாங்க. சரி கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க, எப்படியாச்சும் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயுமே ஒரு பிரச்சனை காத்து இருக்கு. அங்க ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி நிக்கிறாங்க. அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வெண்பா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஏமா ஓடி வர அப்படிங்கிறப்ப என்ன 2 ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, வா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸோட ரியாக்ஷனை பார்க்குறப்ப நிச்சயமாக அவங்க நல்லவங்க மாதிரி தெரியலை. ஏதாச்சும் குழந்தைங்களை கடத்தி விற்கிற ஒரு கும்பலாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ ஆட்டோ வர சொல்லி வெண்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ வெண்பாவை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்க, எப்படி தான் தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. பார்க்குற நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுக்க தான் செய்கிறாங்க. அடுத்ததாக வெண்பா ஒரு ரவுடி நம்பரில் இருந்து மல்லிக்கும் விஜய்க்குமே கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த நம்பரை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தீபனுக்கு ஓரளவு புரிஞ்சிருது, அடிக்கடி கால் வந்திருக்குது அப்படிங்கிறதுல நிச்சயமாக வெண்பா சம்மந்தப்பட்ட காலாக தான் இருக்கும், நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பாவை எப்படி மீட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் போலீஸுமே அவங்கள தேடிட்டு தான் இருக்கிறாங்க. போலீஸ் வெண்பாவை பார்த்தாங்களா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு குழந்தையை எவ்வளோ முறை தான் கேர்லெஸ்ஸாக விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் மல்லியை பார்த்து ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு வராங்க. என்னோட குழந்தை என் பொண்ணுன்னு சொல்லி அழுகுறாங்க, நான் அவங்கள கவனிக்கல அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ரசிகளோட எண்ணம். உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.